மொத்தம் 325 பூத்து 290 பூத்து இருக்குது அப்படி என்று சொன்னால் ஒருத்தவங்க ஒரு 20 பேர் 30 பேர் எடுத்துங்க, 10 பேர் சேர்ந்து அதை 300 ஆக்கி வச்சிங்க. ஒருத்தவங்களுக்கு 30 பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம். அந்த 300 பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த 30 பேரையும் நீங்கள் சந்திக்கணும். அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்னான்றது அந்த பூத்து நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யார் யாரெல்லாம் 5 பேர் 10 பேர் போடுவீங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றது எல்லாம் போய் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும். செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா இந்த 10 மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் 4 மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதனால் இந்த நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அமைதியாக காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாமே மக்களாக இருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்கள போய் பார்க்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்க வலியை ஒன்றும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு தடவை போய் பார்க்குறது, அந்த மாதிரி நீங்கள் கனெக்டிவாக நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கணும். மக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. கடந்த 30 வருடமாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, தொடர்ச்சியாகவே நம்மளுடைய கட்சி அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதை விளையாட்டாக அங்கே யாரும் திரும்பி அங்கே ஒன்றும் இல்லை எல்லாம் நடந்து தான் போகிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தான். அதனால் இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக மக்களிடம் போய் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே ஒரு கொஞ்சம் எல்லாம் உட்காருறீங்களா? தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ். அதனால் நீங்கள் தெருவில் லைட் எரியல அப்படின்னா டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபா 100 ரூபா தான். அதை நம்ம வாங்கி நம்ம உடனடியாக அதை மாற்றி விட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் 5 பேர் 10 பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக 4-5 மாதத்துக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்தப்பட்டது. அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதில் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்று தான், ஆனால் நம்மளை பார்த்தோன்னே மற்ற கட்சிலாம் போட்டாங்கண்ணே, ஆனால் மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே நம்மக்கிட்ட நேராக அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர். தளபதி என்பது தலைவர் என்பது தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றி கழக தலைவரை 2026 நாம் அமர்வதற்கு கடினமாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.